நீங்க வேண்டப்பட்ட விரோதின்றதுனால உங்ககிட்ட சொல்றேன். யாராவது என் பேர் என்னன்னு கேட்டா பம்மல் சம்பந்தம் தான் சொல்லுவேன். காதுல சத்தம் கேக்குதே டாக்டர். சத்தம் கேட்டாதான் காது, இல்லன்னா செவிடு. கேக்குதுடா, கேட்டுனே இருக்குதுடா. கேட்டாலும் தர முடியாது சொல்லிரு. வயித்துக்குள்ள வாத்து இருக்கிறது நல்ல விஷயம் தான். வயித்துக்கு பசிக்க. உங்களை விட உயர்ந்த டாக்டர் என்னடா ஒரு 6 ஃபீட் இருப்பியா? சேடா இந்தியில 6 அர்த்தம். இப்போ உன் பக்கத்து வீட்டுக்காரன் நான் காப்பாத்தணுமா வேணாமா? பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, இவர் என் வீட்டுக்காரரு. இடுப்புல கை போட்டு இட்டு போடா. வா இடுப்பு. ஐயோ எவ்வளவு சொன்னாலும் இவன் இஷ்டத்துக்கு பண்ணுங்க. என் கொள்கை என்னன்னு தெரிஞ்சோ முன்னாடியே வண்டியில ஒரு பொட்டி இருக்குது, நீ ஏன்டா சொல்லல? முன்னாடி இல்ல பின்னாடி இருந்துச்சு. ஜோக்கா ஆனந்த் ஒரு தடவை மாலதின்னு சொல்லி பாப்போம். பாத்தீங்களா, மார்கழிங்கிறான். நீங்களாவது சொல்லுங்களா? மாலதி ஐயோ, அவசரப்பட்டு நீயே ஏன் கீப் அண்ட் கன்ஃபார்ம் பண்ற? கீப் தான். அதான் ஆனந்துக்கு லெஃப்ட்ல போறாளே. நம்ம ஊர்ல கீப் லெஃப்ட் தானே. ஏத்துட்டு போறாயா? ஏய் சும்மா அந்த பையன் காலை வச்சா ஈது நீதுந்தாயா போவா. ஏய் இங்க பாத்து பேசுற. நீ இப்ப தோத்து இருக்கிறது இடைத்தேர்தல் தான். என்னண்ணே நடுவுல பாலிடிக்ஸ் எல்லாம் விடுறீங்க? ஒண்ணும் இல்லையா? ஏய் இடைனா இடுப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? பொம்பளை சோக்கல் தோத்து விட்டான்ற தெரியும். உன் வீட்டுக்காரன் சொன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? மடக்குவே அதான் பக்கத்து வீட்டுக்காரன் மாத்தி சொன்னேன். எப்படி ஐ மேரிட் டு மை ப்ரொஃபஷன். பாத்தியா, யாரோ ப்ரொஃபசர் கட்டிக்கலாம். எஸ், செய்யும் தொழிலே கணவன். செய்யும் தொழில கணவனா அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டு வேலை எல்லாம் நீதான் செய்யணும்னு அர்த்தம். ஆனந்த், ஐ வார்ன் யூ. விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? உடனே கேட்ட அப்படி 1 மினிட். ஒரு பாசிங் கிளவுட் நினைச்சு மறந்துரு. பாசிங் கிளவுடா? நான் தானே அது. அவ்வளவு இங்கிலீஷ் தெரியும் எனக்கு. ஏன் தைய சர்ச்சை பண்ணி நீங்க பிடிச்சிங்கன்னு எனக்கு வேற திக்குது. ஓகே, நான் வரேன். வராதீங்க.